जयन्तीम् अतोऽहन् रताशयोऽपि अजीजनत् तत्र शतं तनूजान् येषां क्षितीक्षु भरतोऽग्रजन्म. பத்மாவதி மேடம் இருக்காங்களா? नवा भवद्योगी वरानवान्ये स्वबालयन् भारतवर्षखण्डान् सखा त्वयीति तव शेषपुत्राः तपोबलात् भूसुरभूयमीयुः. சைகா. ஓகே, அடுத்து பார்வதி ஹரிஹரன். उक्त्वा सुतेभ्योत मुनीन्द्र मध्ये विरक्ति भक्त्यन् वितमुक्तिमार्गं स्वयं गतः पारमहंस्य वृत्तिम् अधा जडोन्मत्त पिशाचचर्याम्. பவித்ரா மேடம். परात्मभूतोऽपि परोपदेशं कुर्वन् भवान् सर्वनिरस्यमानः विकारहीनो विचचार कृत्स्नां महीनात्मरसापलीनः. Raja sir, do you want to read, sir? Raja sir? I will read. Yeah, read. शयुवृतं गो मृगकाकचर्यां चिरं चरन्नाप्यपरं स्वरूपं तव हृदाङ्गकुडकाचले त्वं तापान् ममापकुरु वातनाथ. நாராயண குலகுரு பகவான் நமஸ்தே. இப்போ அடுத்து யார் இது படிங்கம்மா. சீதாராமன் சார் cannot read, he is traveling. உமா மகேஸ்வரி மேடம் அடுத்து 21ல ஆரம்பிங்க. உமா மகேஸ்வரி மேடம். படிக்கிறேன் மேடம், படிங்க. मत्योद्बले भुव इलावृत नाम्नि वर्षे गौरी प्रधान वनिता जनमात्र भाजी सर्वेण मंत्र नुदिभिः समुभास्यमानं शंकर्षणात्मकम् अधीश्वर संश्रये त्वाम्. விஜயலட்சுமி மேடம். எஸ் மேடம். भद्राश्वनामक इलावृत पूर्ववर्षे भद्राश्रवो विषुभिः परिणूयमानं कल्पान्धकूटनिगमोत्तरणप्रवीणं ध्यायामि देव हयशेषतनुं भवन्तम्. सलमाता. नमस्ते माता. ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लाद मुख्य पुरुषैः परिसेव्यमानम् उत्तुंग शान्तधवलाकृतिं मेघशुद्ध ज्ञानप्रदं नरहरिं भवन्तम्. Okay, we have done 2 more slokams. Is there anybody who has not read? Bhagi madam, do you want to read 4th slokam? Valshe, what I should read? Yeah, Parche, Kai. वर्षे प्रतीचि ललितात् मणिकेतुमाले लीला विशेष ललितस्मित शोभनांगं लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमानं तस्याः प्रियाय ददकामतनुं भजे त्वाम्. Read the next one also. रम्ये पुदीचिकल रम्यकनाम्नि वर्षे तत्वर्षनाथमनुवर्य सपर्यमाणं भक्तैकवत्सरममस्तु रहस्तु बान्तं मत्स्याकृतिं बोननाथ भजे भवन्तम्. So we have seen up to the 5th shloka. So நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து பட்டத்திரி வந்து ஒவ்வொரு ரூபமா வந்து குருவாயூரப்பனை அவரை வந்து ஹீஸ் மெடிடேட்டிங் அப்பான் தியானிக்கிறார், கும்பிடுறார். ஏன்னா சுகதேவ சுவாமி வந்து பாகவதத்துல பண்ணியிருக்கார். நான் வந்து எல்லா அவதாரத்திலையும் உன்னை நான் கும்பிடுறேன், உன்னை நான் தியானிக்கிறேன்னு அவர் சொன்னதை I told you that day itself. பாகவதத்தோட எசன்ஸ் தான் நாராயணியம்ங்கிறத நம்ம திருப்பி நம்ம மறக்க கூடாது. ஸோ நான் பட்டத்திலையும் ஐ வில் ஆல்சோ
நானும் அதையே பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த இலாவிரதம் அந்த எந்த இடத்துல அது சென்டர்ல இருக்கு. அதுக்கு லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு, உத்தரத்துல என்ன இருக்கு, தட்சிணத்துல என்ன இருக்கு, பூர்வத்துல என்ன இருக்கு, பশ্চিமத்துல என்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 5th வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வருஷம் ஹிரண்மய சமா துவயமௌத்தராகம் ஆசீனமத்ரி திருதி கர்மட காமடாங்கம் சம்சேவதே பித்ருகண பிரவரோர்யமாத்யம் தம் துவாம் பஜாமி பகவன் பரிச்சின்மயாத்மன். நான் சொன்னேன் இந்த தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் ஒவ்வொரு சம்போதனம் யூஸ் பண்றார். பட்டத்திரி இஸ் யூசிங் ஒரு சம்போதனம், ஒவ்வொரு பெயர்லயும் சுவாமியை கூப்பிடுறார். கரெக்டா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒவ்வொன்றுலயும் கூப்பிட்டுட்டே இருக்கார். 5th பூத்தநாத் புவனநாத்தான்னு கூப்பிடுறார். ஓகே, காட், யூனிவர்ஸோட காட் அப்படின்னு கூப்பிடுறார். இந்த இதுல எப்படி கூப்பிடுறார்? பகவன் 6th கடைசி லைன்ல இருக்கு, பகவன் அப்படின்னு கூப்பிடுறார். ஹே பகவன், கடவுளே, பகவானே. அப்ப எப்படி? வருஷம் ஹிரண்மய சமாஹ்வய மௌத்தராக, ஔத்தராகம் அப்படின்னா டு த நார்த், டு த நார்த் ஆஃப் என்னது? இதுக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்தோம் என்னது, ரம்யகா. இந்த ரம்யகாங்கிற இடத்துலதான் அடுத்தது பார்த்தோம். அவர் மத்ய ரூபத்துல இருந்தார். அங்க வைவஸ்வத முனி அவரை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டு த நார்த், அந்த ரம்யகாவோட நார்த்ல ஹிரண்மய சமாஹ்வயம். அப்ப அது என்ன வருஷம்? வருஷம்னா நான் சொன்னேன் தேசம். அந்த என்ன பெயர் அதுக்கு? ஹிரண்மய அப்படிங்க. ஆஹ்வயம், ஆஹ்வயனா கூப்பிடுறது, ஆஹ்வய அப்படின்னா கூப்பிடுறது. ஹிரண்மய ஆஹ்வயம் அப்படின்னா ஹிரண்மயம்னு கூப்பிடுற அந்த தேசத்துல வருஷம், அந்த தேசத்தில் என்ன ஆயிடுறது? வருஷம் அந்த ரீஜன் யாரு இருக்கா? ஆசீனம் அத்ரி திருதி கர்மட காமடாங்கம். ஓகே, இப்ப அத்ரினா மலை. வேர்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். அத்ரி திருதி கர்மட காமடாங்கம். கர்மட்டக அப்படின்னா யாரால செய்ய முடியுமோ, செய்ய முடியும் அப்படின்னா கேப்பபிள், a person who is capable of doing, கர்மட்டகன்னு சொல்லு. காமட்டம் அப்படின்னா என்னது? டாட்டாய்ஸ். அப்ப கர்மட்ட டாட்டாய்ஸ். அப்போ அந்த என்ன மலை? அப்போ அந்த மந்தார அந்த மவுண்டனை தூக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த மலையை தூக்கிட்டு இருக்கிற அந்த டாட்டாய்ஸ் சொல்லுவோம். அந்த பகவான் வராக என்ன ரூபமா? அது வராக என்ன? மத்ய கூர்ம வராக, அது அந்த டாட்டாய்ஸோட ரூபம். What do you call in Tamil? ஆமை மாதா, ஆமைதாமா, பட் கூர்ம தானே? கூர்ம கரெக்டா? அந்த கூர்மதான், கூர்ம அவதாரம். சோ அந்த 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 அவதாரத்தை அவர் நினைக்கிறார். அப்ப பகவான் இந்த அவதாரத்துல அந்த டாட்டிஸ் அவதாரம், அந்த கூர்ம அவதாரம், அந்த மலையவே தன்னுடைய முதுகுல தாங்கிண்டு இருக்காரே அந்த அவதாரம். அப்போ என்ன இருக்காரா? அதை யாரு கும்பிடுறானா? சம்சேவத்தே பித்ருகண பிரவரோரியமாம் யம். யாரை யாரு கும்பிடுறானாம்? சம்சேவத்தே வர்ஷிப் பண்ற. யாருன்னா பித்ருகண பிரவரக அரியமா. பித்ருகணத்துக்கெல்லாம் தலைவரா இருக்காரு அவர். அவர் பேர் என்ன? அரியமா. அரியமாங்கிறவர் பித்ருகணத்துக்கெல்லாம் அவர் தான் ஹெட்டா இருக்கார். அவர் உன்னை கும்பிடுறார். அந்த தேசத்துல எங்க இருக்கு அந்த தேசம்? அந்த தேசம் ரம்யகாங்கிறத விட ரம்யகாக்கு நார்த்ல இருக்கு, உத்தராகம் உத்தரத்துல இருக்கு. அது எங்க? அது ஹிரண்மய. அந்த தேசத்தோட பேரு ஹிரண்மய. அங்க நீ இப்படி இருக்க பகவானே. நீ எப்படி இருக்காங்க? பரிச்சின்மயாத்மன். அப்போ அவர் சொல்ற
நீ அங்க இருக்க எப்படி இருக்கியா, நீ வந்து பரிச்சின்மயாத்மன்னு வேற. ஒண்ணு வந்து பகவான் பரிச்சின்மயாத்மன், ரெண்டு சம்போதனை யூஸ் பண்றாரு. பரி பரச்சின்மயாத்மன் அப்படின்னா நீ தான் வந்து ஃபுல் ஆத்மன்னா என்னது, நம்மளோட கான்சியஸ்னஸ். ஓகே, உன்னுடைய மனசு எல்லாமே அதுல இருக்கு, ஆழ்ந்து கொண்டு இருக்கு. அதுல எந்த இடத்துல, அந்த ரம்யகாங்கிற அந்த தேசத்துல நீ வந்து கூர்மா அவதாரம் எடுத்து அந்த இடத்துல நீ தோன்றி இருக்கை. அந்த மந்தார மலையை நீ சுமந்துட்டு இருக்க. அந்த மாதிரி அந்த இருக்கிற பகவான நான் வந்து பஜாமி, நான் கும்பிடுறேன், ஒன்ன நான் வர்ஷிப் பண்றேன். சாரி, ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். சோ நான் வந்து கூப்பிடுறேன், சாரி, நான் வந்து உன்னை வர்ஷிப் பண்றேன். இந்த இந்த இரண்ய இதுல இருக்கிறவரை நான் வந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது ஸ்லோகத்துல பட்டத்தை சொல்றேன். சோ நம்ம எல்லாம் ஒவ்வொரு அவதாரமா பார்த்துட்டு வர அதுல இது. அடுத்தது, கிம்சோத்தரேஷு புருஷு பிரியயா தரண்யா சம்சேவிதோ மகித மந்திரனுதி பிரபேதைஹி தம்ஷ்ட்ராக்ரபிருஷ்ட கணபிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா த்வம்பாஹி வித்யனுத யஜ்ய வராகமூர்த்தே. அடுத்தது வராகமூர்த்தம். அது நம்ம பார்த்தோம், ஒரு தம்பு சைஸ்க்கு இருக்கிறவர் எப்படி வந்து மலை யானை அளவுக்கு இதாகி மேகங்கள் எல்லாம் தொடராருன்னு. ஐ திங்க் நம்ம அந்த தசகம் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் அத. சோ கிம்ச அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து அவர் வந்து கடவுளை வந்து கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு, விங்கிய விக்ஞ யஜ்ய வராகமூர்த்தே, வராகமூர்த்தியே அப்படிங்கிற. ஓகே, அப்போ விக்ய நுத்த, நுத்தனா என்னது, பிரைஸ் பண்ணரு, ஸ்துதி பண்ணரு. ஓகே, நுத்த அதாவது விக்ய, விக்யனா இந்த இடத்துல என்னது, யாரெல்லாம் வந்து இதா இருக்காளோ, என்ன சொல்லுவோம், வித்வானா இருக்காளோ, ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஆல்ரெடி those who have the capacity to worship God. சாதாரண ஆட்களை விட இப்ப ரிஷிகள் முனிகள்லாம் வந்து கும்பிடுறது வந்து பெருசு. பிகாஸ் எப்பொழுதும் அவள்லாம் கடவுளையே நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி விங்கிய நுத யஜ்ய வராக மூர்த்தே, யஜ்ய வராக மூர்த்தி, அத நம்ம சம்போதனத்துல யஜ்ய வராக மூர்த்தே அப்படிங்கிறார், அப்படி கூப்பிடுறார். கிம்ச, மேலும் என்ன, உத்தரேஷு. உத்தரேஷு எங்க, யாருக்கு உத்தரம்? இப்ப முன்னாடி நம்ம ரம்யா அக்காவுக்கு உத்தரம் பார்த்தோம், இப்ப முன்னாடி ஹிரண்மயா சொல்லியிருக்காரு. சோ ஹிரண்மயத்தோடு உத்தரத்துல குருஷு, அந்த ரீஜன் இஸ் நோன் அஸ் குரு. ஓகே, உத்தர குருஷு பிரியயா தரண்யா மகித மந்திர நுத்தி பிரபேதை. என்ன பண்றானா, மந்த்ரா நுதி, நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸ்ல, மந்திரத்துக்கும் ஸ்துதிக்கும் என்ன வித்தியாசம். சோ மந்திரங்களாலையும் உன்னை பூஜிக்கிறா, உன்னை வந்து இதாலையும் துதிகளாலையும் உன்னை வந்து பூஜிக்கிறா. அவ வந்து பிரியயா தரண்யா, யாரால, யாரால நீ பூஜிக்கப்படுற, தரணி, தரணினா பூமி. ஓகே, அந்த பூமி பிரியயா, அப்ப பிரியயான பிரியமா இருக்கிற பூமி. பூமாதேவியும் கடவுளோட ஸ்ரீதேவி பூதேவி சொல்றோம் இல்லையா. அப்ப பூமாதேவி அவருக்கு வந்து ஒரு பிரியமானவள் தானே, அவளால தூதிக்கப்படுறா. சம்சேபித்தக, அப்புறம் அவள்லாம் சேவை செய்யறா, அவனுக்கு சேவிச்சுட்டு இருக்கா. எப்படிப்பட்ட ஆளு, தம்ஷ்ட்ராக கிருஷ்ட கன பிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா. திஸ் இஸ் ஒன் பிக் வேர்டு. ஓகே, தம்ஷ்ட்ராக்ர, அப்போ தம்ஷ்ட்ரானா பல்லு. இந்த தம்ஷ்ட்ராங்கிறது நம்மளுக்கு ரகு வம்சத்துல கூட வரும், கோவிதால கூட வரும் டூத் வந்து. அக்ரனா முன்னாடி. ஓகே,
கிருஷ்ட கன பிருஷ்ட. அப்போ கரிஷ்ட வர்ஷ்மா. அப்போ எப்படி இருக்கான் அந்த கிருஷ்டனா, அது வந்து டச் பண்ணாங்க. கரிஷ்டன்னு என்னது, ரொம்ப பெருசு. ஓகே, ரொம்ப பெரிய பேக் உன்னோட எப்படி இருக்கான், அக்ரேன, அதாவது முன்னாடி உன்னோட டஸ்க் இருக்கு. பாடி எப்படி இருக்கு, ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஆனா உன்னோட டஸ்க் எப்படி இருக்கான், முன்னாடி இருக்கிறது கன பிருஷ்ட. கன அப்படின்னா என்னது, மேகங்கள். உங்களுக்கு நமக்கு தெரியும் கன. அது வந்து அந்த கரிஷ்ட வர்ஷ்மா. அப்போ அது வந்து என்ன பண்ணாருதான், ரொம்ப பெருசா இருந்து ஹியூஜ் டஸ்க் எல்லாம் இருந்து அதெல்லாம் எப்படி இருக்கான், டச் பண்ணதான். எதை டச் பண்ணதுதான், கிளவுட்ஸ் டச். ஓகே, அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறவரே நீ வந்து யாரு ஒன்னெல்லாம் கும்பிடுறா, சம்சேவித்த. யாரு சம்சேவித்த இந்த இடத்துல, மகித மந்திர நுத்த பிரபேதை. ஓகே, நீ உன்னை கூப்பிடுறது பிரியயா தரண்யா. அப்போ யாரால, பூமியால. பூமியாலன்னா என்ன அர்த்தம், பூமியில இருக்கிறவா எல்லாராலையும் அப்படின்னு அர்த்தம். அவ கும்பிடுறதுனால இப்ப ஏ விக்ய விக்யனுத யக்ய வராக மூர்த்தே. அப்போ நீ என்ன பண்ணணும், துவம் பாஹி. பாஹி, என்னை யூ ப்ரொடெக்ட். நீ என்னை காப்பாத்து. யக்ய வராக மூர்த்தியே, என்னை காப்பாற்று அப்படிங்கிற. ஆனா இந்த இடத்துல பாஹிங்கிறது இட் இஸ் யூஸ்ட் பிரதமா புருஷா. அதனால நீ எல்லாரையும் காப்பாற்று. ஓகே, எப்பொழுதுமே என்னை காப்பாற்று. துவம், அப்ப நீ காப்பாற்று. நீ காப்பாற்று யாரை, இந்த பூமியில் இருந்து உன்னை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவளை எல்லாரையும் நீ காப்பாற்று குருவாயிரப்பா. எப்பொழுதும் பட்டதிரி என்ன கேட்பார், பாகிமாம் அப்படின்னு கேட்பார், என்னை காப்பாற்று அப்படிங்கிற. ஆனா இந்த இடத்துல அந்த மாம் போடவே இல்லை, பாகி அப்படின்னு போட்டார். அப்படின்னா என்ன, எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு போட்டார். ஓகே, சோ இந்த யக்ய வருஷால வந்து எல்லா ஞானிகளும் உன்னை கும்பிடுறா. இந்த பூமியில இருக்கிறவாள்லாம் உன்னோட உடல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, உன்னுடைய அந்த தந்தம், அந்த பல்லு வந்து டஸ்க்கு, அந்த இதோட போரோட டஸ்க், இந்த வராக அந்த போரோட டஸ்க் வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. அது வந்து மேகத்தையே தொடருது. உன்னை எல்லாம் பூமி தேவியும் உன்னை வந்து கும்பிடுறா. இந்த இடத்துல மந்திரங்கள் எல்லாம் ஸ்துதிகள் எல்லாம் பண்ணி, நீ எங்க இருக்க, உத்தர குரு இங்க இருக்க. அது இரண்மையாக்கு உத்தரத்துல இருக்கு. நீ எல்லா டிவோட்டிஸையும் யாம் யாம் திஷம் பஜதி கிம் புருஷா ஹ்யவர்ஷே சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாஹி விஷ்ணு. யாம் யாம் திஷம் பஜதி, இந்த இடத்துல பாருங்க விஷ்ணுங்கிற. இந்த ஸ்லோகத்துல விஷ்ணு, ஓ விஷ்ணுவே அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கூப்பிடுற. ஓகே, பரிபாஹி அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணோ. யாம் யாம் திஷம், யாம் யாம், யாம் யாம்னா யாரு, யமனோட திசை. யமனோட திசை எது, தெற்கு திசை, சவுத். ஓகே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே. அப்போ யாம் யாம் திஷம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே. கிம் புருஷான்னு ஒரு தேசம், அது எங்க இருக்கு, சவுத்துல இருக்கு. எதோட சவுத்துல இருக்கு, ஒண்ணுமே போடல. அதனால இலாவிரத்தாவோட சவுத்துலன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, திருடபக்தி பாஜா ஹனுமதா, அந்த இடத்துல யார் இருக்கலாம், ஹனுமதா சம்சேவிதா. வர்ஷித் பை ஹூம், திருடபக்தி பாஜா ஹனுமதா, ஹனுமானால கொண்டாடப்படுறது, ஹனுமானால துதிக்கப்படுற அந்த ரீஜன். ஓகே, அந்த ரீஜன் அது என்னது, கிம் புருஷா, அந்த ரீஜனோட பேரு. சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி. நீ எப்படி இருக்கியா அந்த அந்த இடத்துல குருவாயிருப்பா, சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி. நீ வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கியா அந்த இடத்துல.
ரூபசாலி, ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சாமிங்கா இருக்கியா. ஆனா எப்படி அந்த ரூபம் எப்படி இருக்கான்னா அற்புதமா இருக்கு அந்த ரூபம். அது வந்து ஷாலினா அந்த இடத்துல பிரகாசமா இருக்கு அந்த இடத்துல. ஓகே, மெனி அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆடட். அது யாரு வந்து அது யார வந்து எல்லாரையும் வந்து அது கேப்டிவேட், அது என்ன சொல்றது, ஆக்கர்ஷிக்க, எல்லாரையும் கவர்ற ரூபம். யார கவர்றதா? எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாரையும் மட்டும் இல்ல, சீதாவையும் கவர்ந்து இழுக்கிற ரூபமா இருக்க. சீதாபிராம பரமாத்புத, பரம அற்புதமான ரூபம். அப்போ நீ வந்து ரொம்ப இதா இருக்கியா, ரொம்ப ரொம்ப சாமிங்கா இருக்க. அங்க இருக்கிறவா எல்லாருமே சீதாவோட சேர்த்து எல்லாருமே வந்து அந்த ரூபத்தை பார்த்து அவ்வளவு இதாயிடுறான். They all are into you, they have devotion to you, they are praying unto you. எதனால? நீ வந்து அந்த இடத்துல அவதாரம் பண்ணின, இந்த காட்சி கொடுக்குற, நீ எல்லாரையும் அங்க இருக்க, எல்லாரோடையும் இருக்க, அங்க உன்னை கும்பிடுற ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொருத்தரும் கும்பிடுறா சொல்லிட்டே வராரு இல்லையா. இந்த இடத்துல சீதா with all the people there, along with Sita, they all are captivated. என்ன சொல்றது, they are all attracted to by your form. ஓகே, அப்போ என்ன சொல்ற, ராமாத்மக பரிலசன், நீ எப்படி இருக்கியா, அந்த ரூபம் தான் முதல்ல என்ன சொன்னார், சீதாபிராம அப்படிங்கிற முதல் தடவை சொல்லும்போது. இப்ப என்ன சொல்றார், ராமாத்மக பரிலசன், பரிலசன் ஷைனிங், நீ எப்படி ஷைன் பண்றியா, ராமரா ஷைன் பண்ற. ஓகே, முன்னாடி எப்படி, முன்னாடி என்ன சொன்னார், முந்தின லைன்ல எல்லாரும் உன்னை துதிக்கிறா, சீதா மற்றும் எல்லாரும் அங்க கேப்டிவேட்டட் பை த, அது உன்னுடைய ரூபத்தினால அப்படியே ஈர்க்கப்பட்டு எல்லாரும் உன்னை துதிக்கிறா. நீ எப்படி இருக்க, நீ வந்து அப்ப யாரா இருக்காங்க, you are shining like ராமாங்க. நீ அந்த இடத்துல அப்படியே ஒளிர்ற, ராமனா நீ ஒளிர்ற, ஒளி வீசற. ஹே விஷ்ணு, பரிபாகி விஷ்ணு, விஷ்ணு நீ காப்பாற்று. அப்போ நீ வந்து ராமராட்டமா ஷைன் பண்ற. அந்த ராமரா நீ இருந்து ஷைன் பண்ணறது, ராமரா இருந்து ஒளி வீசுறது, அது யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது, சீதா மட்டும் அட்ராக்ட் இல்ல. ஓகே, அப்புறம் வந்து எல்லாரையும் அங்க இருக்கிற எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து கிம் புருஷா, சவுத் ஆஃப் இலாவரத்தோடு தெற்க இருக்கு. ஸ்ரீநாரதேன சர பாரத கண்ட முக்கியைஹி த்வம் சாங்கயோகனுதிபிஹி சமுபாஸ்யமானஹ ஆகல்பகாலமிஹ சாது ஜனாபிரக்ஷி நாராயணோ நரசக பரிபாஹி பூமன். ஸ்ரீ நாரதேன சக. ஓகே, இந்த இடத்துல பூமன் அப்படிங்கிற, பூமன் அப்படின்னா என்ன சொல்றது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இன்ஃபினிட், இன்ஃபைனைட். உன்னை வந்து இதே பண்ண முடியாது. நீ ஒரு கடவுளை நம்ம சொல்ல முடியுமா, எங்கும் இருப்பார் எதுவும் இருப்பார் அப்படிதானே சொல்லுவோம். ஸோ இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்றோம். பூமன் இந்த ஸ்லோகம். ஸ்ரீ நாரதேன சக பாரத கண்ட முக்கியைஹி த்வம் சாங்கிய யோக நுதிபிஹி சமுபாஸ்யமான. இப்ப நீ என்ன பண்ணிருக்க, நாரதேன சக, நாரதரோட கூட பாரத கண்ட முக்கியைஹி. ஓகே, பாரத கண்டத்துல இருக்கிற முக்கியமான டிவோட்டீஸோட, யாரெல்லாம் அதோட சும்மா அவளோட முக்கியைஹி சாங்கிய யோக நுதிபிஹி, சாங்கியரும் யோகா. ஓகே, நுதிபிஹி என்றதெல்லாம், அதாவது நுத்தினா நான் சொன்னேன் ஸ்துதிகள். அது வந்து எதுல பேஸ் ஆயிருக்கு, சாங்கியா சிஸ்டம்லயும் யோகா சிஸ்டம். சாங்கியா ஐ திங்க் நம்ம முன்னாடி நான் படிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், சாங்கியாக்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, சாங்கியா அதுல வந்து 24 பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. அகங்காரம், அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது முன்னாடி
நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பதஞ்சலியோட யோகால வந்து 25. ஓகே, சாங்கியத்துல வந்து அவ வந்து அத கடவுளோடயே நிப்பாட்டிடுவா. பதஞ்சலியில அதுக்கும் மேல போவா. So there are பதஞ்சலியோட 25 பிரின்சிபல்ஸ், மகத் அகங்காரம் அந்த மாதிரி வரும். I will tell you, I have given it to you. I did not tell it again. அப்போ வந்து பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இதுல வந்து 24 வரும், இதுல வந்து 25 வரும். ஸோ அவளுடைய அந்த ஸ்துதிகளோட ஓகே சிஸ்டம்ஸ், அந்த சாங்கியா சிஸ்டம் அண்ட் யோகா சிஸ்டம். ஓகே, அப்போ சாங்கியா வந்து இஸ் டன் பை கபிலர். கபிலர் நம்ம பார்த்தோம், பகவான் தானே கபிலரா வந்து அவதாரம் எடுத்திருக்கார். நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்சம், பகவானோட ஒரு அம்சம். தேவஹூத்தியைக்கு அவர் தானே சொல்றாரு எல்லாமே. அப்போ சமுபாசியமான உபாசியமான அவ எல்லாருமே அதை தியானிச்சுட்டு இருக்கா. இக ஆகல்ப கால மிக சாது ஜனாபிரக்ஷி நாராயணோ நரசக பரிபாகி பூமன். நீ இங்க இருக்க, இக ஆகல்ப காலம். ஆகல்ப காலம்னா கல்பம் வர்ற வரைக்கும், டில் த பிரளயம் கம்ஸ். பிரளயம் வந்தோடனே நம்ம எல்லாமே தண்ணி ஆயிடுவோம், நம்ம தெரியும். சாது ஜனாபிரக்ஷி, அப்போ நீ என்ன பண்ற, இந்த சாது ஜனங்கள் எல்லாம், சாதுனா ஆல் த குட் பீப்புள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாரையும் நீ காப்பாத்துற குருவாயிருப்பா. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, நாரதோட போய் இந்த உன்னுடைய முக்கியமான அந்த டிவோட்டிஸ், சாங்கிய யோகா அப்படின்னா நம்ம பார்க்கணும், கபிலர், யோகா வந்து பதஞ்சலி, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பதஞ்சலி வந்து எப்படி இதா இது பண்ணாருன்ட்டு இந்த சாப்டர்லயே கடைசியில வருது. அப்போ பாரத வருஷத்துல வந்து பிரளயம் வர்ற வரைக்கும், கடைசி வரைக்கும் நீ இருந்துட்டு எல்லாரையும் நீ அபிரக்ஷி, சாது ஜனங்களை அபிரக்ஷி, ப்ரொடெக்டிங், யூ ஆர் ப்ரொடெக்டிங் ஆல் த சாது ஜனாஸ். நரசக்க நாராயணத்துவம். சி, இப்போ அடுத்தது சொல்றாரு, நீ வந்து தனியா இல்லை, நீ உன்னோட கம்பானியன். நம்ம நரநாராயண அவதாரம் பார்த்தோம்ல, 2 பேருமா நரநாராயணான்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. நரநாராயணனா நீ எடுத்திருக்கே, அவரோட இருந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், நரநாராயண அவதாரம் நம்ம படிக்கும்போது அவர் வந்து வந்துட்டு போனார்னு நம்ம பார்க்கல. அவர் வந்து பத்ரிகாசிரமம்ல போயிட்டு அவ இன்னும் இது பண்ணிட்டு இருக்கா, எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நம்ம ரிஷபா தேவரை பார்க்கும்பொழுது அவர் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்ல வந்து அவரோட காலம் முடிஞ்சிடுத்து கடவுளுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா நரநாராயணன் நம்ம என்ன பார்த்தோம், பத்ரிகாசிரமம் அவ இருந்து எல்லாத்தையும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதைத்தான் இவரும் சொல்றார், நரனை கூட வச்சுண்டு நீ வந்து ப்ரீச், எல்லாருக்கும் நீ நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவ எல்லாருக்கும் நீ வந்து அந்த துதிகள் எல்லாம் சொல்றவாள எல்லாரையும் உனக்கு இது பண்றவா, நீ நரநாராயணனா இருக்கை. நீ வந்து என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, பரிபாகி, யூ ப்ரொடெக்ட் எவரிவன், நீ காப்பாற்று, நீ வந்து காப்பாற்று. ஒரு 10 minutes எடுத்துக்கிறேன், முடிச்சு விடுறேன் இத. பிளாக்ஷேர் கரூபமை ஷால்மல இந்து ரூபம் த்வீபே பஜந்தி குஷனாமணி பக்னி ரூபம் கிரௌஞ்சேம்பு ரூபமத வாயுமயம் சசாகே த்வாம் பிரம்ம ரூபமபி புஷ்கரணாம் லோகாஹா. இதுல பாருங்க, முதல் லைன்லயே ஐன்னு சொல்லிட்டாரு. ஐ முதல்ல நிறைய ஸ்லோகம்ல முதல்ல நம்ம படிக்கும் போது ஐன்னு வந்தது. ஐனா கடவுளே, ஓகே, பகவானே. பிளாக்ஷே அர்க்க ரூபம். பிளாக்ஷே, இப்போ இவ்வளவு நேரமா பட்டத்திரி வந்து ஒவ்வொரு ரீஜனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, பட்டத்திரி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட், அவர் எல்லா இதையும் ரீஜன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ண போறார், இந்த 10வது ஸ்லோகத்துல மிச்சம் இருக்கிற எல்லா ரீஜனையும் ஒன்னா சொல்லிட போறார். அப்ப பிளாக்ஷே அர்க்க ரூபம். இந்த பிளாக்ஷேங்கிற பிளாக்ஷத்துல அந்த ரீஜன்ல நீ இந்த ஃபார்ம் ஆஃப் சன்,
அர்க்கனா சன். ஓகே, ஷால்மலே இந்து ரூபம். அடுத்தது ஷால்மலா, அதுல வந்து நீ இந்துவா இருக்க. இந்துனா மூன், மூன் ரூபமா இருக்க. குஷனாமணி த்வீபே அக்னி ரூபம். அப்போ பக்னின்னு அக்னி, நீ அக்னி ரூபமா எங்க இருக்க? குஷனாமணி அப்படின்னா குஷங்கிற த்வீபத்துல நீ அக்னி ரூபமா இருக்க. கிரௌஞ்சே அம்பு ரூபம். அம்புனா வாட்டர். இப்ப நீ கிரௌஞ்ச அந்த ஏரியால, கிரௌஞ்சத்துல நீ வந்து தண்ணீரா இருக்க. அடுத்தது வாயுமா அத்த ஷாக்கே வாயுமயம் ச, நீ வாயுவா இருக்கை ஷாக்க ரீஜன்ல. நீ வந்து புஷ்கர நாம்னி பிரம்ம ரூபம். புஷ்கராங்கிற ரீஜன்ல நீ வந்து பிரம்ம ரூபத்துல இருக்கை. சோ என்ன சொல்ற? இப்ப 6 கொண்டு வந்துட்டாரா? அர்க்க இன் பிளக்ஷ, இந்து இன் ஷால்மலா, வக்னி இன் குஷத்வீப, அம்பு இன் கிரௌஞ்ச, வாயு இன் ஷாக்க அண்ட் பிரம்மா இன் புஷ்கர. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த ரீஜன் எல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இந்த ரீஜன்ல இருக்கா. அடுத்தது சர்வே சர்வை சர்வைர் துருவாதிபிஹி, சாரி தப்பா படிக்கிறது. சர்வை துருவாதிபிருடு பிரகரை கிரஹஸ்ச பிருச்சாதிகேஷ்வவய வேஷ்வபி கல்ப்யமானைஹி த்வம் சிம்சுமாரவபுஷா மகதாமுபாஸ்ய சந்தியா சுருந்தி நரகம் மம சிந்துஷாயின். சிந்துஷாயின் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கடவுளை கூப்பிடுற. சிந்துஷாயின், சிந்துஷாயின் அதாவது பார்க்கடல், மில்க் ஓஷியன், பார்க்கடல்ல இருப்பவரே, நீங்க வந்து பள்ளி கொண்டிருக்கிறவரே அப்படிங்கிற. ஷாயின் சிந்துல நீ சயனம் பண்ணிருக்க, அதனால சிந்துஷாயின். அப்போ சர்வ துருவாதி விருடு பிரகைர் கிரகைஷ்ச. ஓகே, பிருச்சாதி கேஷ்வவய வேஷ்வபி கல்பியமானைஹி துருவாதிபிகி அப்படிங்கிறார். துருவாதிபிகினா துருவன் முதலான, சர்வைகி உடுப்பிரகைரைகி. ஓகே, துருவாதிபிகி சர்வைகி உடு பிரகரைகி. இப்ப எல்லா ஸ்டார்ஸும் துருவாதிபிகி துருவன் முதற்கொண்டு எல்லா ஸ்டார்ஸும், கிரகைச்ச கிரகங்கள்னா பிளானட்ஸ். ஓகே, நம்ம பாக்குறோம் இல்லையா இதெல்லாம், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அந்த மாதிரி பிளானட்ஸ். சந்தியாசு அப்படின்னா 3 சந்தியா. ஓகே, அப்புறம் ஷிம்சுமார வபுஷா, உன்னோட பாடி எப்படி இருக்கான்? ஷிம்சுமாராங்கிற ஒரு பெரிய மீனை போல இருக்கான், கிரேட் ஃபிஷ். இந்த ஷிம்சுமாரா ஃபிஷ் மாதிரி இருக்கான். பகதாம் உபாசிய. ஓகே, இப்ப என்ன, எல்லாரும் யாரெல்லாம் ரொம்ப ரிஷி முனிவர், யாரெல்லாம் வந்து ரொம்ப தியானம் பண்றாளோ அவர்களால நீ தியானிக்கப்படுகிறாய். ஓகே, உன்னை வந்து தியானிக்கிறாவாளாம். ஹே சிந்துஷாயின், பார்க்கடல இருப்பவரே, துவம் மம நரகம் ருந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன என்னோட ருந்தினா என்னது? ரிமூவ், எடு, நீக்கு அப்படின்னு சொல்ற. எதை நீக்கணும்? மம ருந்தி, என்னோட சஃபரிங்ஸ். ஓகே, நரகம் ருந்தி, என்னோட கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கான்? நான் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன். ஏன்னா என்ன நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். சோ நீ என்னோட
நரகம் போல இருக்கிற என்னோட கஷ்டங்கள் எல்லாம் நீ வந்து மூவ் பண்ணு. பார்க்கடலில் இருப்பவனே, நீ எப்படி இருக்க? பார்க்கடல்ல இருக்க. உன்னை வந்து அந்த பெரிய ஃபிஷ் சிம்சுமாரா 3 சந்தியா, சந்தியானா 3 காலங்கள். ஓகே, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3மே. ஓகே, அவ வந்து யாரெல்லாம் இருக்கா? அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. என்ன ஸ்டார்? துருவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கான்? வால் மாதிரி இருக்கான். நம்ம வால் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவாலே, போல் ஸ்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வால் நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் மாதிரி எல்லாம் இருக்கு. நீ அந்த மாதிரி எல்லாம் உன்னை பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணணும்? நீ என்னுடைய நரகம் மாதிரி இருக்கு, நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன், என்னோட கஷ்டங்களை போக்குவாயாக. ஓகே, இதுல அடுத்தது பாத்தாள மூல புவி சேஷ தனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம் நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கநாபி நாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரத்கதான் குரு கேஹநாத. கேஹநாத அப்படிங்க குரு கேஹநாத, குருவா இருப்பா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகம். பாத்தாள மூல புவி. இப்ப பாத்தாளம் மூல, பாத்தாளம் அடியில இருக்கிற பாதாளத்துல யார் இருக்கலாம்? லோலைக்க குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம். சஹஸ்ர சீர்ஷம் 1000 தலை உடையது என்ன இருக்கான்? லோலைக்க குண்டலம், ஒரு குண்டலம் இருக்கான். காதுல ஒரே ஒரு குண்டலத்தோட அது ஆடிண்டே இருக்கிற அந்த குண்டலத்தோட. ஓகே, நீலாம்பரம் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு, திருத ஹலம் ஒரு வெப்பன். ஹலம், ஹலம்னா என்னது? பிளவு. நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? கலம். அந்த இது பண்ணுவோம். பிளவு, பிளவுக்கு என்ன சொல்லுவோமா அது தமிழ்ல? அந்த ஃபீல்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. சரியான வேர்டு வரமாட்டேங்குது. கலப்பை. ஓகே, அந்த பிளவு வச்சுண்டு, அந்த நீலாம்பரம் திருத்த ஹலம் பிளவு வச்சுண்டு, புஜகாங்க நாபிகி யாரு இருக்கான்? நாபிகி ஜுஷ்டம். ஜுஷ்டம், ஜுஷ்டம்னா இந்த இடத்துல வர்ஷிப். ஓ, சுத்தி பண்ணுவா. யாரெல்லாம்? புஜகாங்க நாபிகி. புஜகாங்கனா அப்படின்னா புஜங்கனா நமக்கு தெரியும், பாம்பு. கரெக்டா? இந்த புஜகாங்கனா the ladies of the புஜகா, the நாகா லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, அவள்லாம் வர்ஷிப் பண்றா உன்ன. நீ அந்த இடத்துல இப்படி இருக்க. சேஷதனும் பவந்தம். ஓகே, நீலாம்பரம் திருத்தஹலம் புஜகாங்க நாபிகி ஜுஷ்டம் பஜே ஹர கதான் குரு கேஹநாதே. கதான் ஹர. கதான், கதான்னா திருப்பி ரோகங்கள் தான். என்னுடைய கத அப்படின்னா என்னுடைய சஃபரிங்ஸ். ஹர, ஹரனா ரிமூவ் சொல்றாரு. நான் பஜே, ஐ வர்ஷிப். இதுல சொல்ற ஐ வர்ஷிப் யூ. நான் எப்படி உன்னை வர்ஷிப் பண்றேன்? நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ வந்து இந்த இடத்துல நீ வந்து 1000 தலை கொண்ட பாம்பு. இப்ப யார் அது? ஆதிசேஷன். ஆதிசேஷன் ரூபத்துல நீ இருக்கை. ஓகே, ஒரு இயரிங்கோட நீ வந்து ஆதிசேஷன் போல இருக்க. அதுவும் ஒரே ஒரு குண்டலம் தான் நீ காதுல போட்டுன்னு இருக்க. அதுக்கு நான் சொல்றேன், விளக்கம் கொடுக்கறேன். அப்போ அது வந்து ஒரு நீல கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கை. நீ வந்து ஒரு கையில ஒரு கலப்பைய வச்சுருக்க, ஒரு ப்ளவு வச்சுருக்க. உன்னை வர்ஷிப் பண்ணறதெல்லாம் யாருன்னா அந்த நாகா லேடிஸ். ஓகே, ஏன்னா பாம்பு தலைவர்னா இருக்கிறதுனால அந்த பொம்பளை எல்லாம் கூட உன்னை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. நீ பாதாள உலகத்துல இருக்க, குருவா இருப்பா. நீ என்ன பண்ணுன்னா இப்போ இந்த ரூபத்துல ஆதிசேஷனா நீ இருக்க. உன்னை வந்து சேஷத்தனும், அதை சொல்லியிருக்க பாருங்க, சேஷத்தனும் பவந்தம். ஓகே, முதல் லைன்லயே வருது. பாத்தாள மூலபூவி
சேஷதனும் பவந்தம். ஓகே, சேஷதனும் சேஷ இது பாம்போடு ஆதிசேஷனோடு தனுன்னு பாடி. ஓகே, நீ ஆதிசேஷனா இருக்கை, ஒன்ன வந்து நான் கும்பிடுறேன். அகம் பஜே அப்படிங்கிற பஜே அர கதான் குரு கேகனத்தா குருவாயிருப்பா, என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய வியாதியை நீ போக்கவும் அப்படின்னு கும்பிடுறார். இந்த 12வது. இப்போ வந்து நான் சொன்னேன், அதாவது கடவுளுடைய இந்த சாங்கியா யோகா அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு குண்டலத்தோட இருக்க அப்படின்னு சொல்ற. இதுல வந்து சாங்கியா யோகா ரெண்டுமே கடவுளோட 2 குண்டலங்கள், இயரிங்ஸ். ஓகே, அப்போ 2 இயரிங்ஸ், அதுல ஒரு இயரிங் வந்து கடவுளோட காதுல இருக்குங்கிற ஆதிசேஷன். ஒண்ணு வந்து கபிலர் எடுத்துட்டு போயிட்டார். ஒண்ணு வந்து யாரு கபிலர் என்னது சாங்கியார். ஓகே, அடுத்தது இன்னொன்னு வந்து ஆதிசேஷாதான் பதஞ்சலியா மறுபடியும் வந்து பிறந்திருக்கார். ஓகே, அந்த பதஞ்சலியா அவர் வந்து பிறந்து யோகா, அதனாலதான் ரெண்டு இதுவுமே கடவுளோட அம்சங்கள் தான். கடவுளோட 2 குண்டலத்துல ஒண்ணு கபிலர் போயிருக்கார், ஒண்ணு கடவுளோட காதுல இருக்கிறது. அந்த கடவுளோட காதுல இருக்கிறது யாரோடதுன்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தான் திருப்பியும் பதஞ்சலியா பிறந்து யோக சூத்திரம் பண்ணிருக்கார். சோ இந்த பர்டிகுலர் தசகத்துல முதல்ல வந்து 9 தசகத்துல 9 ரீஜன்ஸ் எல்லாம் ஜம்பூ தீபத்துல இருக்கு. அடுத்தது 6 தீபாவும் அந்த லார்டோட இதுவுமே 10வதுல சொல்லியிருக்கார். சோ ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் வந்து எப்படியெல்லாம் காட்சி கொடுத்திருக்கார், எப்படியெல்லாம் இருக்கார், அவரை எப்படியெல்லாம் கும்பிட்டு இருக்கா அப்படிங்கறத நானும் அதே மாதிரி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம இவர் சொல்லணும், நம்ம பட்டத்திரி வந்து சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஐ ஜஸ்ட் wanted to just share 2-3 things with you. இப்ப நம்ம வந்து நிறைய நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்டான்ஸால வந்து ஒரு 6 இடங்கள் பார்த்தோம். ஓகே, இப்ப வந்து எந்தெந்த இடம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் நினைச்சேன். பிளக்ஷத்வீபா. ஓகே, அந்த பிளக்ஷத்வீபா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு தீபா இருக்கு. அந்த தீபா அதாவது 10வது வேர்ஸ்ல அதை குறிச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லக்ஷத்வீபால வந்து நீ சன்னா வந்து கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த லக்ஷதீபத்துல வந்து தெர் இஸ் எவ்ரிவேர் இது வந்து சால்ட் வாட்டர். பாருங்களேன், இப்ப ஒவ்வொன்றுலையும் நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுருவாங்க. லக்ஷதீபா வந்து சால்ட் வாட்டரால சரௌண்டட் ஆயிடும். ஓகே, அதுல வந்து அடுத்தது சால்மலால தான் அவர் 3 ரூபத்துல இருக்காங்க. இந்த சால்மலா வந்து எதால சரௌண்ட் ஆயிருக்காங்கன்னா ஓஷியன் ஆஃப் லிக்கர். ஓகே, இட் இஸ் ட்வைஸ் ஆஸ் லக்ஷதீபா. அது வைடா இருக்கு. ஓகே, முடிஞ்சா இதை கூட அனுப்பிச்சிடுறேன். அடுத்தது குஷத்வீபா. குஷத்வீபத்துல அக்னியா இருக்காங்கிறார் இல்லையா, அந்த இடத்துல அது வந்து ஒரு நெய் கடலா இருக்கு. பாருங்களேன், முதல் இது வந்து உப்பு கடலா இருக்கு, அடுத்தது லிக்கர் கடலா இருக்கு, அடுத்தது நெய் கடலா இருக்கு, அடுத்தது கிரௌஞ்ச தீபா வந்து 4வது அது வந்து ஓஷியன் ஆஃப் மில்க். ஓகே, ஓஷியன் ஆஃப் மில்க். அப்புறம் ஷாக்கத்வீபா வந்து ஓஷியன் ஆஃப் யோகர்ட், தயிர் கடல். இது பார்க்கடல், இது தயிர் கடல். அப்புறமா புஷ்கர தீபா அப்படிங்கிறது தான் கிளியர் வாட்டர் இருக்கான். பாருங்க, சால்ட் வாட்டர் அது வந்து முதல்ல. அப்புறம் லிக்கர் வாட்டர், கரெக்டா, 2வது லிக்கர் வாட்டர், 3வது நெய் வாட்டர், நெய்யால இருந்தா, ஓஷியன் ஆஃப் மில்க் 4வது, 5வது ஓஷியன் ஆஃப் யோகர்ட், 6வது தான் கிளியர் வாட்டரா. சோ இந்த
தீபங்கள் 6, 9 நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 6வது. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் கவரா. எல்லாருமே பிரியவரத்தாவோட, மனுவோட பையனோட பிரியவரத்தாவோட பையன்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயும் ரூல் பண்றாங்க. ஓகே, these are some small things I want to share.